அழகு பியூட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமாக எல்லாராலும் பேசப்படுகிறது. நீங்கள் உலக அழகி போட்டியே நடந்துட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் மாவட்ட லெவலில், மாநில லெவலில், அப்புறம் ஒரு கண்ட்ரி லெவலில், இல்லை வேர்ல்டு லெவலில் அழகி போட்டியெல்லாம் நடந்துட்டுருக்கு. இந்த அழகிகள் மட்டும் முகத்தை பார்த்து கண்ணாடிக்கு முன்னாடி நின்று தன்னுடைய அழகை சரி பண்ணிட்டு அழகை பார்த்துட்டு ரசிச்சுன்னுலாம் உட்காந்துருக்குறா அப்படிங்கிறது இல்லாமல், இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் அழகாக இருக்காளோ அழகா இல்லையோ, எதற்கெடுத்தாலும் கண்ணாடியை பார்க்கக்கூடிய ஒரு சுபாவம் இன்றைக்கி மனிதனுடைய இயற்கையாக மாறிட்டது. அதுலேயும் பெண்கள் அதிகமாக மட்டுமில்லாமல், முன்னாடியில் பெண்கள் தான் அதிகமாக கண்ணாடியை பார்த்துட்டு இருந்தா, இன்றைக்கி ஆண்கள் கூட தங்களுடைய பைக் கண்ணாடியில் மிரரில் முகத்தை பார்த்து பார்த்து முடி அட்ஜஸ்ட் பண்ணுறது, முகத்தை அடிக்கடி பார்க்குறது. எப்பயுமே இந்த கண்ணாடியை நம்முடைய சாஸ்திரங்கள் வந்து தன்னுடைய முகத்தை தானே பார்ப்பது தவறு என்று சொல்லுகிறது. அடிக்கடி பார்க்கக்கூடாது. அதிலும் வந்து எங்கே பார்க்கணும், எங்கே பார்க்கக்கூடாது, எப்போ பார்க்கணும், எப்போ பார்க்கக்கூடாதுன்னா சாஸ்திரம் சொல்லியிருக்கு. முதல்ல தன்னுடைய முகத்தை, தன்னுடைய பிரதிபிம்பத்தை தானே பார்ப்பது தவறு. அது வந்து ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் தான் பார்க்கணும், எல்லா நாள்லையும் பார்க்கக்கூடாது. அதுவும் வந்து இப்போ தலை வாரும்போது கூட நம்ம கண்ணாடியை பார்த்து தலை வாரணும்னு அவசியம் கிடையாது. அதாவது நெற்றிக்கு, அதாவது நம்முடைய திருநீர் அணியும் பொழுதோ அல்லது திருமணம் இட்டுக்கொள்ளும் பொழுதோ கண்ணாடியை பார்த்துக்கொள்ளலாம். இது மாதிரி சாஸ்திரங்கள் சில எந்தெந்த இடத்துல முகம் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் மாலை பொழுதுக்கு மேலே கண்ணாடி பார்க்கக்கூடாது. இரவு பொழுதில் கண்ணாடியை கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. இந்த இரவு பொழுதில் கண்ணாடியை பார்க்கின்ற பொழுது பொதுவாகவே கண்ணாடி அடிக்கடி பார்க்கறவர்களுக்கு உடலில் வியாதிகள் அதிகரிக்கும்னு சாஸ்திரம் சொல்கிறது. மேலும் வந்து தன்னுடைய பிம்பத்தை தானே பார்க்கின்ற பொழுது அவர்கள் வந்து இந்த பிரேத சம்பந்தத்தை அடைவார்கள் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. மேலும் இரவு தண்ணீரில் முகம் பார்க்கக்கூடாது. அதுவும் ஓடுகின்ற தண்ணீரில் கண்டிப்பாக முகம் பார்க்கக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரண காரியங்களை சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறது. எனவே பொதுவாகவே முகம் அடிக்கடி தன்னுடைய பிம்பத்தை தானே பார்த்து ரசிப்பதும் தானே அடிக்கடி பார்ப்பதும் தவறு. அதிலும் இரவிலே முகம் பார்ப்பது மிக மிக தவறு. அவர்கள் வாழ்க்கையிலே அழகை இழப்பது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஆன்ம பலத்தையும் இழப்பார்கள். எனவே முகத்தை, தன்னுடைய பிம்பத்தை அடிக்கடி பார்த்து ரசிப்பதும் பார்த்து சரி பண்ணி கொள்ளுவதும் நம்முடைய சாஸ்திரங்கள் தவறு என்று கூறுகிறது.